அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இந்த பைக் புஷ்அப் பண்ணுறதுனால நம்ம அப்பர் பாடியோட ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப் அன்லாக் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம ஷோல்டரை நல்ல ஷேப்புக்கு கொண்டு வரும். பட் நம்ம ஃபார்மில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுது. ஓகே, ஒய்டான மவுண்டன் போஸாக பண்ணாமல் கொஞ்சம் குட்டியாக்கிக்கோங்க. இப்போ உங்கள் கைக்கு முன்னாடி எதுனா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. அந்த கைக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் கொஞ்சோண்டு கேப் இருக்கணும். இப்போ அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணிவிட்டு புஷ் பண்ண பாருங்கள். சப்போஸ் அது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் ஹைட்டான ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று, கீழே போகும்போது நம்ம ஃபோர் ஆமை இந்த மாதிரி பெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோர் ஆம் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அது கீழே இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி. ரைட்டு, அடேங்கப்பா ஆஷா மாடுற பயணத்தில் இன்றைக்கி 4-6 நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற ஏரியா கொஞ்சம் கசகசன்னு இருந்தனால இன்றைக்கி க்ளீனிங்கில் இறங்கியாச்சு. லைட்டாக பெருகிட்டு மார்க் போட்டு ஓரளவுக்கு ஏற கட்டிட்டேன். ஷேப்ஸுக்கு ஒர்க் பண்ணோம்னா காலேஜுக்கு லேட் ஆகிடும். ஸோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் கிளாஸை கவனிச்சுட்டு வர வழியில் நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா என்ன தவிர வேறு யார் ஓட்டினாலும் உருண்டை வாங்காமல் வீடு திரும்புறது கொஞ்சம் கஷ்டம் தான். மெக்கானிக் அண்ணனே ஓட்டி பார்த்துட்டு எப்படிப்பா ஓட்டுறேன்னு ஷாக் ஆகிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டினா நானே உருண்டை வாங்கிடுவேன். அதனால டீசெண்டாக சர்வீஸ் ஒரு குட்டி நடைப்பயணம் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம குரூப் கிளாஸ்ல ஒருத்தர் தவிர எல்லாரும் டிம்கி குத்துட்டாங்க. அதனால அவருக்கு மட்டும் கிளாஸ் எடுத்துட்டு எங்களோட ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் கொஞ்சம் ஸ்கில்ஸும் கொடுத்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கு மசில் அப். ஸோ 15 kgல 3 ரெப் பண்ணோம், 4 செட்டு. அப்புறம் நண்பர்களே, நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணன்றதை பதிவு பண்ணுறதுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட ரெக்கவரிக்கு ஏற்ற மாதிரியும் ஒர்க் அவுட்டை வச்சுக்கோங்க. அதை விட்டு இப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு ஆகாது சொல்லிட்டேன். கடைசியாக பாடி வெயிட்டில் ஹை புல்ஸ் பண்ணிட்டு பசங்களுக்கு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு கொஞ்சம் போசிங் பண்ணிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. பாய்.